Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். வணக்கம். இப்போதான் சீனு ராமசாமி சாரினுடைய கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தை பார்த்தேன். உணர்வுபூர்வமான வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அன்பு எந்த அளவு முக்கியம், வாழ்க்கையில் மன்னிக்கிறது எந்த அளவு முக்கியம், இந்த வாழ்க்கையினுடைய புரிதல்கள் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ரொம்ப அன்பான ஒரு படத்தை நம்மளுக்கு சீனு ராமசாமி சார் தந்திருக்காரு. அவருடைய படங்களை என்றைக்குமே ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைகள் ரொம்ப அருமையாக ஒரு சொல்லுவாங்க, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. உணர்வுபூர்வமாக ரொம்ப அருமையான ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காரு. ரகுநந்தனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், பாடல்கள், ஏகன் அப்படின்ற ஒரு புது நாயகன் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சாரினுடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது நம்ம ஒரு அன்பான ஒரு எபிசோடு பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி அன்பான மக்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பை உருவாக்குற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. சீனு ராமசாமி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியும் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும். நல்ல ஒரு படம். திரையரங்களை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். கோழிப்பண்ணை செல்லத்துறை படம் பார்க்க வந்திருந்தேன். அன்பு அண்ணன் சீனு ராமசாமி அவருடைய இயக்கத்தில். அண்ணனோட பெரிய பலமே ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை படம் பிடிக்கிறது தான். இந்த படத்தில் அதை மிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படம். வாழ்க்கை எல்லாரையும் ஏற்றுக்கிறது, எல்லாத்தையும் மன்னிக்கிறது, ஒரு முடிவு நோக்கி போகிற வாழ்க்கை. இதில் மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட, ஒரு நல்ல சிந்தனையோடு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏகன் அறிமுகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு தம்பி. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மொத்த டீமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோட பெஸ்ட்டு விஷஸ். ஒரு இயல்பான மனிதர்களுடைய ஒரு இயல்பான வாழ்க்கை. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நண்பர்கள் நல்ல உச்சத்துக்கு போனால் டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் இங்கே டிஃபன் இல்லாமல் ஒரு பெரிய விருந்தே கொடுத்துருக்காரு என்னுடைய அருமை சகோதரர் சீனு ராமசாமி சார். பொதுவாக எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. படிப்பும், படம் பார்க்குறது, கதை கேட்குறது. நாங்கள் ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிறோம், கம்பராமாயணம் படிக்கிறோம், ஷேக்ஸ்பியர், செல்லி எல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் வள்ளுவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. 2 அடி தான். அந்த மாதிரி இந்த சீனு ராமசாமி சார் படத்தில் வள்ளுவனுடைய 2 அடி மாதிரி 2 அடியில் ஒரு ஆள் படம் ஃபுல்லாக பேச வச்சுட்டாரு பாருங்க. அதுக்கு தனி பாராட்டு. அது மாதிரி அந்த கதாநாயகியாக அந்த கறிக்கடைக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொன்னினுடைய உடல் அசைவு மொழிகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை தாண்டி கதாநாயகன் ஒரு தமிழனுக்கே உரிய பண்பாடோடு எடுத்து சென்ற விதம், இது எல்லாத்தையும் தாண்டி அரசு மருத்துவமனை அப்படின்னாலே நம்ம கிண்டல், கேலி இதுதான் பேசுவோம். அதில் செய்யக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலையும் அன்னை தெரசாவையும் முத்துலட்சுமி ரெட்டியையும் நம்ம நினைக்கிறோமே தவிர அரசு மருத்துவர்களையோ இல்லை செவிலியரையோ நம்ம பாராட்டுறதில்ல. ஒரு வரியில் வச்சுட்டாரு, இது அரசு மருத்துவமனைக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப நாள் கழித்து தமிழ் சமூகம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா. ஒரு 40 வருஷம் கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்துட்டு திருப்பி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கும் திரௌபதி அம்மன் கோயிலுக்கும் படித்த பள்ளிக்கூடத்துக்கும் அப்பா அம்மாவோட இருந்தவங்களை பார்க்குற அந்த உணர்வை அப்படியே அழிச்சிட்டு போயிட்டார் அவர். தேனி, போடி, இந்த வராக நதி, அறிவு இருந்தால் போகாது, இதயத்தில் ஈரம் இருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த 2024 எதெல்லாம் குறைஞ்சிருக்கோ, மானுடம், மனிதநேயம், பண்பாடு, அதையெல்லாம் ஃப்ரேம் எடுத்திருக்காரு. பல இடங்கள் உண்மையிலே அழ வச்சிருக்காரு. ராமானுஜர் சொன்னார், உயிர்களில் பேதம் இல்லைன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதயத்தில் ஈரம் இருக்கணும். அந்த இதயத்தில் ஈரம் இன்றைக்கு ஒரு சீன் தப்பான சீன் கிடையாது. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே அவர் ஒரு ஒரு மானுடத்தை, மனித நேயத்தை, ஒரு அன்பை அந்த கேப்சூலாக கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலேயே நண்பர் சகோதரர் மணிகண்டன் சொல்கிற மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும். எதையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோமோ, எதையெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ, அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான படம். வணக்கம். பணம் இருக்கிறவன்லாம் பெரிய ஆள் இல்லை. பாசமும் அன்பும் எவனுக்கு அதிகமாக இருக்கோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன்னு சொல்லுகிற ஒரு உன்னதமான படைப்பு கோழிப்பண்ணை செல்லதுரை.
ஒரு உயிர் இன்னொரு மனித உயிர் மேலே காட்டுற பரிசுத்தமான பேரன்பு தான் மானுடத்தின் ஆகப்பெரும் மகுடம் அப்படிங்கிறத நிரம்பி வழிய வழிய சொல்லுது கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த படைப்பை தயாரித்த எனது நண்பர் அருளானந்து அவர்களுடைய மகன், என்னுடைய மகனுடைய நண்பன், முதல் படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒப்பனை இல்லாமல் ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுபோல் எனது மனம் நெருங்கிய நண்பர் சீனு ராமசாமி அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பும், தர்மதுரையாக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், மானுடத்தை கட்டி காப்பாற்றுற படைப்பாக மட்டுமே ஒரு பனைமரத்தை போல அதனுடைய வேர்லேருந்து அதனுடைய எல்லா பாகமும் எப்படி ஒரு மரம் உலகத்தில் கற்பகத்தருங்கிறது பனைக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. எல்லாமே மருத்துவமாகவும் மனித உலகத்துக்கும் பயன்படுகிற அந்த மரத்தை போல அவருடைய எல்லா படைப்புகளும் மானுடம் பேசுது. இந்த படைப்பில் நடித்த சகோதரன் யோகி பாபா இருக்கட்டும், பிரியடாவாக இருக்கட்டும், அல்லது இந்த படைப்பில் பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களும், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, நடன இயக்குனர் சகோதரர் நோபல், இப்படி எல்லாருமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. இந்த படைப்பு குடும்பத்தோடு பார்க்குற படம்னு எல்லாரும் சொல்லுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. உண்மையிலேயே குடும்பத்தோடு போய் பார்த்து மனம் நெகிழ நெகிழ, இதயத்தில் ஈரம் கசிய கசிய, மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் கண் வழியாக கொப்பளித்து வெளியே வர ஒரு உன்னதமான படைப்பாக இந்த படைப்பை நான் பார்த்துருக்கேன். நீங்களும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். கோழிப்பண்ணை செல்லத்துறை. இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். சீனு ராமசாமி சாரோட நிறைய படங்கள் வந்து அவரோட மெல்லிய உணர்வுகள், மனித உணர்வுகளை பற்றி எப்பயுமே பேசிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்துலையும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த தர்மதுரை படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு எமோஷனலாக ஃபீலாக கனெக்ட் ஆச்சோ, ஸோ அந்த கனெக்டிங் வந்து கண்டிப்பாக கோழிப்பண்ணை செல்லத்துறை படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஃபீல் ஆகும். இதில் நடித்தக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹீரோவாக பண்ணிக்கூடிய ஏகன் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. ஹீரோயினாக பண்ணவங்க, சிஸ்டராக பண்ணவங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையுமே வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணும். ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து பாருங்கள். வணக்கம், நான் சத்யா என்ஜி, ஆக்டர், காஸ்டியூம் டிசைனர். கோழிப்பண்ணை செல்லத்துறை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்ததில்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபைட்டு, ரொம்ப கச்சா மச்சான்னு சவுண்ட் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக அக்கா தங்கச்சி, அப்புறம் அண்ணன் தம்பி, அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்ட் கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள், இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பேசியிருக்காங்க. எனக்கு அண்ணன் இருக்கார், எனக்கு பயங்கரமாக எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி ரொம்ப சென்டிமெண்ட்டாக கூட பிறந்தவங்க அவங்களோட வாழ்ந்துருப்பாங்க அந்த லைஃபு. அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சீனு ராமசாமி சார் படம்னா வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போதுமே. அது மாதிரி தான் இந்த படம் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ, அப்புறம் பிரகீடா எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் பர்டிகுலர் சூப்பராக பேசியிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்து. என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து தர்மதுரை. அதில் குடல் தம்பியாக நடிச்சிருப்பேன். சீனு சார் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இது 2வது படம். இந்த படத்தில் வந்து வில்லனாக அறிமுகம் ஆகிறேன். இந்த படத்தில் வந்து ஃபைட்டு எல்லாமே வந்து லைவாக பண்ணியிருந்தோம். எதுவுமே வந்து டூப்பு கிடையாது. மற்ற ஃபைட்டை விட இந்த படத்தில் வந்து ஃபைட்டு வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். சராசரியாக ஒரு ஊரில் நடக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபைட் பண்ணோம். ஏகனும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சார். இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த ஃபைட்டில் வந்து ஏகனுக்கு வந்து அடிபட்டுருச்சு, அவர் கை வந்து அடிபட்டுருச்சு. மீனால் வந்து அடிக்கிற சீன்லாம் கன்னத்தில் வந்து பளிச்சுன்னு ஊயும். ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஃபைட்டில். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த ஃபைட் இந்த அளவுக்கு பிரமாதமாக வந்திருக்குன்னா ஷாம் மாஸ்டர் தான். ஷாம் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் ஒன்று வரும். தங்கச்சி வந்து அண்ணேன்னு ஒரு தங்கச்சி சொல்லும். அதுக்கு ஒரு ஷாட் இருக்கும், மிக பிரமாதமாக இருக்கும். எல்லாருமே செப்டம்பர் 20 கோழிப்பண்ணை செல்லத்துறை தேட்டரில் பாருங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கோம். ஹாய், ஐம் தீபா ராமானுஜம். இப்போ தான் கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துடைய ரிவ்யூ பார்த்துட்டு வெளில வரேன்.
மல்டிபிள் இமோஷன்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் ஒரு நிறையா இடங்கள்ல. டைரக்டர் கிட்ட இப்போ தான் சொன்னேன், காஸ்டிங் வந்து பர்ஃபெக்ட். அதுவும் தங்கச்சியாக பண்ண பொண்ணு, ஈவன் தட் மெயின் கேரக்டர், ஸோ ஈவன் ஸ்மால் கேரக்டர் பண்ண ஐஸ்வர்யா தத்தா, அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஐம் ஷுர் எவ்ரி ஒன் குட் ரிலேட் டு இட் அட் சம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐம் கண்டிப்பாக மக்களும் இதுக்கு வந்து நாங்கள்லாம் இங்கே எப்படி ரிசீவ் பண்ணோமோ, கைத்தட்டி நாங்கள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளவு அப்ளாஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி மக்களும் ரசிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஐ எம் விஷிங் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஸோ நான் ரொம்ப சின்ன தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும்போதுலேருந்து அப்போலேருந்து எனக்கு சில டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு டைரக்டர் வந்து சீனு ராமசாமி சார். அவங்களோட அந்த படம் தர்மதுரை நான் ரொம்ப ஏர்லி பார்த்துட்டு, ஸோ ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பேன் சில டைரக்டர்ஸோட ஒர்க்கு. அண்ட் நம்மளுக்கு ஒரு கனவுல இருக்கும், சரி ஓகே ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணோம். சடன்லி ஒரு நாள் வந்து அந்த மாதிரி நாள் தான் எனக்கு அமைஞ்சிடுச்சு. நீங்களாம் எல்லாம் போய் இந்த படம் பாருங்க. அவங்களுக்கு சீனு சாருக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது ஆப்வியஸ்லி. ஏன்னா அவங்களோட மேக்கிங், அவங்களோட படம் எடுத்துக்கிறதுக்கு விதம் எல்லாத்தையும் ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த படம் ஜெயிச்சு விடுவீங்க. அண்ட் இங்கே இந்த படமில் இருக்கிறதே ஒரு கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏகன், சிவா, பிரிகிடா அண்ட் எவ்ரிபடி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க ஒரு கேரக்டர்ஸ். வணக்கம், நான் உங்கள் லியோ சிவகுமார் பேசுகிறேன். செப்டம்பர் 20 தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் வெளிவர இருக்கிற கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது வந்து மக்கள் இயக்குனர் திரு சீனு ராமசாமி அண்ணன் அவர்கள். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில், ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்தில் வாழ்க்கையை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டை வந்து அண்ணன் வந்து இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இந்த திரைப்படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு போய் இன்றைக்கி தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படங்கள் வந்து வர்றது ரொம்ப அரிதான விஷயமா இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லாருமே பார்த்து ஒரு கொண்டாடக்கூடிய, தன்னை தானே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை வந்து வந்திருக்கு. இந்த படத்தில் என்னோட பண்ணியிருக்கிற இந்த படத்தின் கதை நாயகனாக பண்ணியிருக்க ஏகன், பிரிகிடா, சத்யா, அண்ணன் யோகி பாபு அண்ணன், ரியாஸ், ஸோ இப்படி பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே பண்ணிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து உங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வெளியே வரும்போது ஒரு கனத்த இருதயத்தோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க, அது நிச்சயம். இதில் ரொம்ப பெரிய சந்தோஷம், எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுறது, எனக்கு ஒரு பங்கு இதில் அவர் கொடுத்துருக்கிறாரு. நேஷ்னல் ஆந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி திருநங்கைகள் ஆந்தம்னு ஒன்று இதில் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க திருநங்கைகளுக்காக அதை அவங்கள பற்றி யோசித்து அவங்களுக்காக ஒரு ஒரு சாங்கே பண்ணியிருப்பார். நிச்சயமாக இது திருநங்கைகள் ஆந்தம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து அவங்களுக்காகவே அவங்களே ஆடி அந்த மாதிரி பண்ணும்படியாக பண்ணார். அதை நான் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். எத்தனையோ பாட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பாட்டு ஒரு வலியோடு தான் நான் பண்ணேன். ஏன்னா ஒரிஜினல் திருநங்கைகளும் அதில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய வலி, என்னதான் சிரித்து சந்தோஷமாக பேசினாலும் நடுவில் அவங்களுடைய அந்த உள்ளத்தில் வந்து சும்மா மேல்டாக்கில் அந்த அவங்க பேசுகிற பேச்சு, ஆனால் உள்ளத்தில் இருக்கிற ரணம் அதெல்லாமே கொண்டு வந்தார் இந்த பாட்டில். நிறைய விஷயங்கள் இதில் பண்ணியிருப்பார். கடைசியாக சொல்லணுன்னா, சீனு ராமசாமி சார் வந்து அவருடைய கதைகள் வந்து எல்லாரையும் வந்து வெறும் தூண்டி மட்டும் விடாது, அது உள்ளத்தில் போய் பச்சை குத்துன மாதிரி உட்காந்துரும். அது அவருடைய ஸ்டைல். அது நிச்சயமாக இங்கே வந்து பார்த்துட்டு போகிற ஒருத்தரும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. பாட்டு, அந்த பாட்டு வந்து என்ன ரகுநந்தனுடைய இசையில் ஏகாதி சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா வேணாமான்ற பொதுமக்களாகிய நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான். இந்த படத்தோட 4 பாட்டு வெளியாயிருக்கு இது வரைக்கும்.
இந்த 4 பாட்டை நீங்க ஒரு தடவை கேட்டீங்கன்னா நீங்க முடிவு பண்ணிடுவீங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாட்டை வந்து என்ன ரகுநந்தன், கிட்டத்தட்ட எனக்கும் ரகுநந்தனுக்கும் 17 வருட பழக்கம். இது எனக்கு 4வது படம். இந்த அன்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு இணையதளங்கள்ல இருந்தாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. இந்த படத்தின் மூலமாக இந்த படத்துல அவர் தந்திருக்க பாடல் மூலம் மீண்டும் அந்த தென்மேற்கு பருவ காற்றும் அந்த நீர் பறவையும் இந்த காற்று அலைய போது நீங்க எல்லாம் அவருக்கு வந்து உங்களுடைய அன்பை தரப்போறீங்க அப்படிங்கிறத நான் இப்பயும் இந்த இடத்துல சொல்றேன். படம் பார்த்த உங்களுக்கே அது தெரியும். இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு முருகனா இருந்தது என்னோட தம்பி நிகழ்முடியன். எப்படி என்னுடைய தர்மதுரை படத்துக்கு, என்னுடைய நீர்ப்பறவை படத்துக்கு, என்னுடைய தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியான படங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தீர்கள், அதுபோல நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன். சக்தி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க மக்கள் மன்றத்தை கொண்டு வச்சிருக்காரு. அவரோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணி முதல்ல சொன்னார், அண்ணா படம் சூப்பரா இருக்குண்ணே, ஒரு கதாநாயகனுக்கு மிகச்சரியான படம். அது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே. எனக்கு சார் பல இடங்களில் நான் கண் கலங்கிட்டேன். இந்த படம் மக்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் வந்து நிற்கிறது உங்ககிட்ட. நீங்கள் தான் என்னை கைப்பிடிச்சு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என் இதயத்தில் வந்து கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்ததற்காக உங்களை எல்லாத்தையும் எனக்கு இருகரம் கூட்டி வணங்குகிறேன். வணக்கம். சார், சீனு ராமசாமி சார் நல்லவர், ரொம்ப உத்தமமானவர். ஆனா படத்துலயும் அதே கேரக்டர் எல்லாருமே வராங்களே. ஒருத்தர் கூட ஒரு விஷயம் கூட இப்ப பண்ணு கொடுக்க சொன்னா ஃப்ரீயாவே பண்ணு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனா உங்க படத்துல மட்டும் இந்த மாதிரி வச்சுனே இருக்கீங்க, ஏன்? அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, குழந்தைகளுக்கு இந்த உலகத்துல இறக்கப்படுவாங்க, சரிங்களா? இப்ப நல்ல நல்ல கை கால் நல்லா இருந்து உங்ககிட்ட ஒரு ஆள் பிச்சை கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நீங்க பிச்சை தருவீங்களா? தரமாட்டீங்க. கையால் தான் நல்லா இருக்குடா, போய் வேலை செய்யறான்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு குழந்தை, ஒரு சட்டை இல்லாத ஒரு குழந்தை வந்து கை நீட்டா நீங்க என்ன செய்வீங்க? காசு கொடுப்பீங்க. இதுக்கு பேர் தான் கருணை. இந்த இடத்துல தான் கடவுள் இருக்காரு, சரிங்களா? இது மட்டும் இல்லைன்னா மனிதர்களே இந்த உலகத்துல வாழ முடியும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு நகரம் நகரம்னு சொல்றாங்க. வெளியில எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க? இந்த நகரத்துல யாருக்குமே இதயம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆள் வண்டியில அடிபட்டு இருந்தா எத்தனை பேர் ஓடி வர்றாங்க? ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது எவ்வளவு பேர் விலகி வழி விடுறாங்க? இந்த ஈரமும் கருணையும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி படைப்புகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஐஸ்வர்யா கிளம்பியான பிறகு நடிக்கிறாங்க. யாரு அந்த அம்மா நடிக்கிறாங்கன்னு எனக்கு கடைசியா ஒரு கண் ஒரு சிம்பிள் இருக்கு தெரியுமா? அதுதான். அது வந்து என்னன்னா, அவங்க வரும்போது நோய் தப்பி இருந்தாங்க. அந்த நீண்ட நாள் சிகிச்சையில அவங்களுக்கு குணமாயிருச்சு. குணமாயிடுச்சு இல்ல, பேசலாம், குணமாயிருச்சு. அந்த அம்மா குற்ற உணர்ச்சியில மகனை கருணையோட பாக்குறாங்க. மகன் சொல்றத கேட்கறாங்க, கண் கலங்குறாங்க, எப்படி பேசுறதுன்னு தயங்குறாங்க. அடுத்த சந்திப்புல பேசலாம்ல. பாட்டு அப்ப பாட்டு வர்றதும் இல்லை. ஒரு பாட்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி வேணாமா நமக்கு? பார்ட் 2க்கு தான் சொல்றேன். அந்த கதை இருக்கு, அதை ஏன் நீங்க விளக்கமா சொல்லாம இருக்கீங்க? எந்த கதை? ஓடி போறீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. சீனு ராமசாமி படத்துல இது வரைக்கும் அப்படிப்பட்ட கதைகளை நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்க தானே எனக்கு ஒவ்வொரு தடவையும் பாராட்டு கொடுத்துருக்கீங்க. அதை எவ்வளவு நாகரிகமா சொல்லணுமோ மக்கள் மன்றத்துக்கு அதை விட்டுருவோம். அவங்க சரியானவங்களா தவறானவங்களா? ஏன்னா அது தாய் இல்லையா? சரியா கூட இருக்கலாம். தாயை குறை சொல்றது அது நான் சொல்ல முடியுமா? அதனாலதான் சொல்றேன். கதையில ஒரு கதாபாத்திரம் குறைகளை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள் இருக்கு. ஆனா உங்க படத்துல பார்த்தா அந்த கிறிஸ்துவ அமைப்புகளெல்லாம் காட்டியிருக்கு. நிறைய அந்த அம்மா பக்கத்துல நான் ஒரு தாய் வச்சு கட்டி உட்கார்ந்து பார்க்கலையா? இல்ல சார், அமைப்புகள் வந்து இருக்கு. எங்க ஊர்ல அவங்க இருக்காங்க சார். நான் சொல்றது நான் வந்து இருக்க ஒரு நிமிஷம், நான் கிறிஸ்தவமா இந்துவா முஸ்லீமா நான் பார்க்கல. நான் சமூக நல்லிணக்கத்தை சொல்றேன். சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து என் படங்களை நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். நான் கடவுளை பிரார்த்தனையை குறிப்பிட்டேன், ஆனா மதத்தை என்னைக்குமே நான் குறிப்பிட்டேன்.
எல்லாமே இந்த உலகத்துல பிரார்த்தனை உண்டு அப்படின்னு நம்புறாங்க. அப்ப ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்களும் சகோதரர்களா வாழ்ற ஒரு 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 விஷயத்த நான் அந்த படத்துல வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது உதவி செய்வதற்காக மட்டும் இப்ப நீங்க மாமனிதன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு படத்துலையும் வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்காக இந்த மாதிரி கதாபாத்திரம்னா நான் வைக்கிறேன். அதுக்காக நீங்க ஏன் இதை வைக்கிறீங்கன்னு அப்படி தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா நான் வைக்கிறீங்க பேர் சொல்ல தெரியும். சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது ஒரு கலைஞனோட கடமை. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.